விசிகவிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் ஆதவுடன் கைகோர்க்கிறாரா? நடந்தது என்ன? முழுமையாக பார்க்கலாம் இந்த காணொளியில். விசிகவின் துணை பொதுச் செயலாளராக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நியமிக்கப்பட்டார் ஆதவர்ஜுனா. திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு தேவை என பேசியிருந்தார். திருமாவின் பேச்சு அப்போது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளானது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த அக்டோபரில் நடைபெற்ற தாவேகாவின் முதல் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக சாடி பேசியது மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகார பகிர்வு வழங்கப்படும் என மேடையிலும் முழங்கினார். விஜயின் பேச்சு அரசியல் களத்தில் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜயின் பேச்சுக்கு திமுக தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கும் ஆதவர்ஜுனா விஜயின் கருத்தை வரவேற்றிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழா தனியார் வார இதழ் மற்றும் ஆதவர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். அப்போது மேடையில் பேசிய ஆதவர்ஜுனா பிறப்பால் முதலமைச்சரை உருவாக்கும் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தார். ஆதவர்ஜுனாவின் இந்த பேச்சு கூட்டணிக்குள் புகைச்சலை உண்டாக்கியது. கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி ஆதவர்ஜுனா எதிர்மறையாக செயல்பட்டதாக கூறி அவரை கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்வதாக திருமாவளவன் அறிவித்திருந்தார். இதனையடுத்து ஆதவர்ஜுனா நிரந்தரமாக விசிகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் வியூகம், பரப்புரைகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை வழங்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தாவேகா இதுவரை வெளியிடவில்லை.